எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு எதிர்த்து நிற்கும் துணி. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1055 வாக்குச்சாவடிகளிலும் இன்று இந்த பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம். கொஞ்சம் கீழே ஆனால் கொஞ்சம் சைட் கூட சொல்லுப்பா. ஒரு அணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3,32,000 குடும்பங்களுக்கும் எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வாரியாக ஜாதி மத பாகுபாடு இல்லாமல், அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகள் பார்க்காமல் நேரில் சென்று தமிழ்நாடு அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை 16 பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸாக அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து வருகின்ற துரோகங்களை எடுத்து சொல்லி, ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பில் அவர்களையும் பங்கு பெறச் செய்து, அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை இன்று தொடங்கியிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக 8,97,000 வாக்காளர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய உறுப்பினராக சேர்ப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. 45 நாட்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கின்றார்கள். அதை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1055 வாக்குச்சாவடிகளிலும் இன்று இந்த பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம். அனைத்து இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஓரணியில் திரட்டி ஒட்டுமொத்தமாக எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு எதிர்த்து நிற்கும், துணிந்து நிற்கும், ஓரணியில் திரண்டு நிற்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த மகத்தான பணியை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பணி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. 45 நாட்களுக்குள் முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் சென்று இந்த பணியை முன்னெடுக்க இருக்கின்றோம்.